வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026-27ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாட்டின் பாதுகாப்புத்துறைக்கு அதிகபட்சமாக 7,85,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். வருமான வரி தாக்கல் செய்வது இன்னும் எளிமைப்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு மார்ச் 31ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. வருமான வரி சார்ந்த தரவுகளை மறைத்தால் 100% அபராதம் விதிக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. புதிய வருமான வரிச் சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அசையா சொத்து விற்பனை மீதான வரி குறைக்கப்படும் என்றும் தகவல். சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில்வே வழித்தடம் அமைக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நாடு முழுவதும் மேலும் 7 வழித்தடங்களில் அதிவேக ரயில்வே வழித்தடம் அமைக்கப்படும் எனவும் தகவல். ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட 15 இடங்களில் தொல்லியல் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. கடலோர பகுதிகளில் தேங்காய் சாகுபடிகளை ஊக்குவிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என நிர்மலா சீதாராமன் தகவல். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை கண்காணிப்பதற்காக 3 புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்படும். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்க புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா மாநிலங்களில் அரிய வகை தாதுக்களுக்கு வழித்தடம் அமைத்து ஆராய்ச்சி நடத்தப்படும். பிளாக் அண்ட் பிளே மாடலில் 3 மாநிலங்களிலும் ரசாயன பூங்காக்கள் அமைக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் 17 மருந்துகளுக்கான சுங்கவரி முற்றிலும் நீக்கம். 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான வரியில் விலக்கு அளிக்கப்படும் எனவும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. "2047 வளர்ச்சி இந்தியா என்ற இலக்கை அடித்தளமாக கொண்டு பட்ஜெட் உருவாக்கம். பாரம்பரியம் முதல் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவில் நிலவும் உண்மையான பிரச்சினைகளை கண்டு கொள்ளாத பட்ஜெட். மத்திய அரசின் பொது பட்ஜெட் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். 2026-27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் நலன் முற்றிலும் புறக்கணிப்பு. தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தி வருவது வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட் குறித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் குற்றச்சாட்டு அரசியல் காரணங்களுக்கானது. பழனியில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஆசிச பாஜக நமது அரசியல் அமைப்பை சிதைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் என்ஜின் டபுள் என்ஜின் அல்ல, டபா என்ஜின் என்றும் விமர்சனம். மத்திய அரசின் பொது பட்ஜெட் வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என இபிஎஸ் பாராட்டு. நிதி பற்றாக்குறை, பொருளாதார உற்பத்தி மதிப்பில் கடன் அளவை குறைக்கும் முயற்சிகள் வரவேற்கத்தக்கது என்றும் எக்ஸ் பதிவு. அதிமுக என்பது பாஜகவின் கிளை அமைப்பு தானே தவிர தனி கட்சி அல்ல. மோடி அளிக்காத வாக்குறுதிகளை கூட பாஜகவின் கிளை அமைப்பை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அளித்து வருவதாகவும் விமர்சனம். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் ஆலோசனை. சென்னையில் நடைபெற்ற ஆலோசனையில் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பு.
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் தலைமையிலான பாமக யாருடன் கூட்டணி? கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி விளக்கம். அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்யக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கில் இன்று விசாரணை. தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாட்டம். சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விஜய் கொடி ஏற்றுவார் என தகவல். தூத்துக்குடி கடுகுமலை தைப்பூச திருவிழாவில் தேர் சக்கரத்தில் சிக்கி பக்தர் உயிரிழப்பு. தேர் சக்கரத்திற்கு தடி போட முயன்ற போது நேர்ந்த துயரம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பௌர்ணமி கிரிவலம் முடிந்து ரயில் நிலையத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ரயில்களில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்தபடி ஏறியதால் பரபரப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் களை கட்டிய ரஷ்ய கலை நிகழ்ச்சி. ஆட்டம் பாட்டம் என நிகழ்ச்சியை கண்டுகளித்த பொதுமக்கள். வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்திற்கு இந்தியா சம்மதம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தகவல். ஜனவரி மாதத்தில் நாட்டின் மொத்த ஜிஎஸ்டியாக 1,93,000 கோடி ரூபாய் வசூல். முந்தைய ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது 6.2% அதிகம் என மத்திய நிதியமைச்சகம் தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் வீட்டிற்குள் திடீரென வெடித்து சிதறிய உயரழுத்த நீர் குழாய். வீட்டின் உரிமையாளர் நொடிப்பொழுதில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. திருப்பதியில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் மலையப்ப சுவாமி. மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம். ஈரான் மீது அமெரிக்கா போரை தொடங்கினால் அது வெறும் ஈரானுடன் மட்டும் முடிந்துவிடாது. முழு பிராந்திய போராக உருவெடுக்கும் என ஈரானின் உச்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா இடையிலான அடுத்த கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரும் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. அண்டர்-19 உலகக்கோப்பை அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இந்திய அணி. 33.3 ஓவருக்குள் 253 என்ற இலக்கை பாகிஸ்தான் அணி அடையாததால் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேற்றம். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 போட்டியில் 111 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய ஆஸ்திரேலியா 3-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியாவை ஒயிட் வாஷ் செய்தது. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுடனான போட்டியில் மட்டும் பாகிஸ்தான் அணி விளையாடாது. தொடரில் பங்கேற்க அனுமதி அளித்த அந்நாட்டு அரசு இந்தியாவுடனான போட்டிக்கு மட்டும் அனுமதி மறுப்பு. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்கராஸ். முன்னணி வீரர் ஜோகோவிச்சை வீழ்த்தி 7வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றி சாதனை.